கேட்கிறார்கள். கேசவனை பாடவும் நீ இப்படி ஒரு அர்த்தம், நீ கேட்டே கிடைச்சு, நீ கேட்டுட்டே இருக்கியா நான் சொல்றத அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு என்னது, கேசவனை பாடவும் அப்படின்னா என்ன, கேசவனோட நிறுத்திடாத. நீ பாட வேண்டியது யார் யாரு, அன்னையும் பிதாவும் ஆச்சாரியனும், அடுத்தது கேசவன். நீ யார் யாரெல்லாம் போஷிக்கணும், யார் யாரையெல்லாம் மனசுல எடுத்து அவளை பூஜிக்கணும் அப்படின்னா, பாடுதல் அப்படின்னா பாடவும்னா பூஜிக்கணும். யார் யாரெல்லாம் நீ பூஜிக்கணும், உன்னுடைய அன்னை, உன்னுடைய தந்தை, உன்னுடைய ஆச்சாரியன், இவர்கள் எல்லோரையும் செய்து நீ கேசவனையும் பாடணும். ஸ்ட்ரெயிட்டா ஒரு இடத்துக்கு போகவே முடியாது சுவாமி. ஒன்னொன்னா பண்ணாதான் 100, ஒவ்வொன்னாதான் 100, எடுத்த உடனே 100 கிடையாது. ஒன்னொன்னாதான் 10, ஒன்னொன்னாதான் 100, ஒன்னொன்னாதான் 1000. ஸ்டெப் பை ஸ்டெப். முதல் காலை நீ எடுத்து வை, பெண்ணங்காலை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு பெருமாள். அந்த மாதிரி நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். ஒன்னொன்னா கேசவனை பாடுறதுக்கு முன்னாடி நீ இதெல்லாம் இருக்கணும். கேசவனை பாடவும் நீ கேட்டே கெடுத்தியோ, நான் கேசவனை பத்தி சொல்றேனே நீ அதை புரிஞ்சுக்கலையா அப்படின்னு ஒரு அர்த்தம். சரியா? உண்மை தொகையில கேட்டு கிடத்தியோ, அதை இன்னும் கிடத்தி பேசாவே வீணாவே செலவழிச்சுட்டு இருப்பியா டயத்தை அப்படின்னு ஒரு அர்த்தம் இல்லையா? இப்படியெல்லாம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, தேசமுடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த தேசம் அப்படிங்கிறதுக்கு அது தமிழ் சான்ஸ்கிரிட்லேருந்து அந்த வேர்டு இன்னைக்கு